முன்னேறத்தில் என்னை கொடுத்ததில் வந்து முதல்ல சார்லி தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. சார்லி அப்புறம் வந்து ஒரு டேட் கார்த்திக் சார்கிட்ட பல்காக கார்த்திக் ரோஜாட்டெல்லாம் டேட் வாங்கிட்டேன். டேட் வாங்கும்போது சார்லி வந்து சடனாக வந்து நான் வந்து நிலாவே விஜய் படம் இருக்கு இல்லையா, நான் அதுக்கு டேட் கொடுத்துட்டேன், இந்த ஷெட்யூலில் என்னை விட்டுருங்க, அடுத்த ஷெட்யூலில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு சார்லி சொல்லிட்டார். என்னால் முடியாது, ஏன்னா கார்த்திக் சார்கிட்ட லம்பாக 25 நாள் நான் டேட் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே நான் எப்படியாவது அந்த போர்ஷனை முடிச்சாகணும் அப்படின்றதுனால மொத்தமே அந்த படம் நான் 40 நாள் தான் பிளான் பண்ணேன். அதனால் வேறு வழி இல்லைன்ட்டு முதல் நாள் நைட்டில் ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்போ செல்ஃபோன் இருக்குது பட் நைட்டு இல்லை, நான் வந்து லேண்ட்லைனில் கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கு காலைல நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உங்கள் ஓன் ட்ரெஸ்ஸு ஒரு ஷர்ட்டு பேண்ட்டோட நேராக குசல்தாஸ் கார்டன்னு ஒரு ஷூட்டிங் பச்சை பாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்தது, நீங்கள் அங்கே வந்துருங்க, நீங்கள் இந்த படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு ஒரு படம் எடுக்கிறேன், அதில் கார்த்திக் ஃப்ரெண்டாக நீங்கள் த்ரூ அவுட் ஃபில்மும் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அடுத்த நாள் வந்தார். அந்த படத்தில் அவர் நடிச்சுட்டே தான் இருந்தார். இவ்வளோக்கும் அவர் ஒரு டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல நாலேஜ் பர்சன். ஆனால் அவருக்கு டவுட்டு, நான் அந்த படத்தில் சும்மா ஒரு 2-3 சீன் வரப்போகிறேன், அவ்வளோதான், ஃபுல் படம் வருவன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லவே இல்லை. அவர் டப்பிங்கில் தான் பார்த்து அடடா நான் இந்த படத்தில் த்ரூ அவுட் கேரக்டர் நடிச்சிருக்கேன் சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். இன்னைய வரைக்கும் என் மேலே ரொம்ப பற்றும் பாசமும் உள்ளவர். எவ்வரி நியூ இயர் என்னோட ரமேஷ் கண்ணா ஒரு 10 வருஷம் சீனியருங்க. எவ்வரி நியூ இயர் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் அவர் போவார். ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எவ்வரி நியூ இயர் இன்னைய வரைக்கும்